வணக்கம். இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு மெய்நிகர் அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபின்டீரியர்ஸோட இனிஷியேட்டிவில் அந்த புதிய உலகத்துக்கு உள்ளே போய் நம்ம அந்த அனுபவத்தை மெய்நிகர் அனுபவத்தை ரொம்ப அழகாக தத்துருவமாக அப்படின்னு சொல்லலாம். தத்துருவமாக உணரக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இது நிறைய இண்டஸ்ட்ரிக்கு, நாட் ஓன்லி இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு போய் நிறைய பிஸ்னஸ் இந்த டிஜிட்டல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான வடிவத்தில் இன்றைக்கி இந்த ஏஆர்விஆரை தாண்டி மெட்டாவர்ஸில் அடுத்தடுத்த பிஸ்னஸ் போகிறதுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ வணக்கம், பேர் ராஜ்குமார். இன்றைக்கி நான் ஃபின்டீரியர்ஸோட இந்த விஆர்ஏஆரோட சொல்யூஷன்ஸ் பார்த்தேன். ஒரு கன்சியூமராக நான் பார்க்குறப்ப எனக்கு எங்கே இருந்தேன்னா, நான் வீடு கட்டுறப்ப எனக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட கிச்சன் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத எனக்கும் அந்த இன்ஜினியருக்கும் நிறைய டிஸ்கனெக்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் என்னோட பர்சனலாக ஐ ட்ரா இட் அந்த இது ஃபைனலைஸ் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பெயின் பாயிண்ட் இந்த சொல்யூஷன் அட்ரஸ் பண்ணுது. ஸோ மேஜராக எல்லா பிஸ்னஸ்க்கும் கன்சியூமருக்கும் அவங்க பேசுறதுக்கு நடுவில் அந்த விஷுவலைசேஷன் கிடைக்காது. அந்த விஷுவலைசேஷனை நம்ம கொடுக்குறப்ப ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க அண்ட் தே வில் கெட் இன்டு தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட். ஸோ அதை தான் இந்த சொல்யூஷனோட மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். மார்னிங். ஸோ திஸ் இஸ் வருண். இன்டீரியர்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் ரியலி, அதாவது நார்மலாக 3Dயில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நார்மல் டிசைனிங்கை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை நம்ம பண்ணும்போது 100% இதே மாதிரி தான் உங்களோட வீடும் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி விஆர் ஹெட்செட் மூலமாக ஒரு கிச்சனுக்குள்ளே போய் நம்ம ஒரு அனுபவம் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீடு நம்ம கட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த கிச்சன் இருக்கும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா 3D வியூக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது கப்போர்டுனா சும்மா 3D வியூவில் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கப்போர்டுக்குள்ளே அல்லது ஒரு ஆக்சசரிஸ் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், என்ன கலர் இருக்கும், என்ன ஹைட் இருக்கும், எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஃபின்டீரியர்ஸ் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.